அதாவது ஒரு 3 மாசம் இருக்கும். எங்க ஏரியால வந்து நான் வந்து பொம்மல் கிட்ட ஒரு டீ கடையில டீ குடிச்சிட்டு இருக்கேன். கடையில டீ குடிக்கும்போது ஒரு பெரியவர் வந்து கஷ்டப்பட்டு பஸ்ல ஏத்துனாங்க. அதுக்கு அந்த இடமே டிராஃபிக் ஆயிடுச்சு. ஏன்னு கேட்கும்போது சொன்னாங்க, இந்த மாதிரி அவருக்கு வந்து ஆபரேஷன் பண்ணிருக்காங்க, செக்கப்புக்கு ஹாஸ்பிட்டல் போகணும், ஆட்டோல போனா காசு அதிகமாகுது, அதனால அவர் பஸ்ல போறாரு சொல்லிட்டு பெரியவர் கஷ்டப்பட்டு ஏற்றி அவங்க வீட்டை கூட்டு போனாங்க. அதுக்கப்புறம் தான் தோணுச்சு, ஆமால ஆமா எல்லாருமே தரத்திலே கஷ்டப்படுறாங்க தான், மிடில் கிளாஸ் தான், எல்லாருமே ஒரு 250 300 ரொம்ப பெரிய காசு. ஸோ அந்த காசை செலவு பண்ணி ஆட்டோல வந்து எல்லாராலையும் போக முடியாது. அதுவும் எமர்ஜென்சி மெடிக்கல் இருக்கும்போது அவங்க கஷ்டப்பட்டு பஸ்ல போறாங்க. அதுவும் வந்து அந்த பஸ் நிப்பாட்டி அந்த காலை தூக்கி வச்சு ஏறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ அதை பார்க்கும்போது சரி ஓகே ஏதாவது பண்ணி யோசிச்சுனே இருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் இந்த பிளட் வந்துச்சு, பிளட்டுக்கெல்லாம் பண்ணிட்டு அப்புறம் காசு என்கிட்ட இல்ல. சரி ஓகே ஓகே பண்ணி வச்சு ஒரு 3 மாசமா யோசிச்சுனே இருந்தேன். சரி என்ன பண்ணலாம்னு சொல்லும்போது அப்புறம் பசங்களாம் யோசிச்சோம். சரி ஓகே ஒன்று பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முதியோர்களுக்கு, மாற்றுத்திறனாளிகளுக்கு, கர்ப்பிணி பெண்களுக்கு ஏதாவது எமர்ஜென்சியா இங்க அனகாபுத்தூர் பிரிட்ஜிலேருந்து குயிச்சலூர், பல்லாவரம், பம்மல், காமராஜபுரம் இந்த பெல்ட்ல நீங்க ஏதாவது எமர்ஜென்சியா ஹாஸ்பிட்டல் போகணும்னா இப்போ வந்து 12 ஹவர்ஸ் காலைல 9 மணிலேருந்து நைட்டு 10 மணி வரைக்கும் இந்த ஆட்டோ வந்து இப்போ செயல்படுத்துறோம்.